Hi, welcome to ANSZWERS. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 8 brilliant marketing tips to grow your retail business. அதாவது நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை ஒரு சலூனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பைக் ஷோரூமாக இருக்கலாம். என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ரீட்டைல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 8 மார்க்கெட்டிங் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு கிடைக்கும். ஸோ அந்த 8 மார்க்கெட்டிங் டிப்ஸ் என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்ப்போம். ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங். ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங்னா உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்கள் கஸ்டமர்ஸ் தர ரிவ்யூஸ் தான் இந்த ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங். இந்த ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் வேர்ல்டில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கடைக்கு வராங்க, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கு வராங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றின ஃபீட்பேக் கேட்கலாம். அது இன்டர்நெட்டாகவும் இருக்கலாம், ஆன்லைனாகவும் இருக்கலாம், ப்ளஸ் ஆஃப்லைனாகவும் இருக்கலாம். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸ், தென் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இங்கெல்லாம் வந்து ரிவ்யூஸ் தர்றது. தென் நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு பிளாக் வெப்சைட் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறது, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறது. தென் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட இப்போ நான் சொன்ன எதுவுமே இல்லை, வெறும் ஸ்டோர் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு சின்ன நேம் போர்ட் மாதிரி டிஸ்பிளே பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சின்ன நோட் பேட் இல்லை ஸ்லிப் மாதிரி கொடுத்து அதை வந்து அவங்களோட கமெண்ட்ஸை எழுதி இல்லை அவங்களோட ரிவ்யூவை எழுதி அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுற மாதிரி கூட வைக்கலாம். ஸோ அது வந்து வர போகிற கஸ்டமர்ஸையும் அட்ராக்ட் பண்ணும், ப்ளஸ் உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் பெட்டராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகலை, எத்தனை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்காங்க, எத்தனை கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன ரீசன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங் தான் மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்குது நிறைய பிஸ்னஸ்க்கு. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுன்னா, இல்லை ஒரு கடையை பற்றி தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட்டில் தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டர்நெட் சர்ச் பிளாட்ஃபார்மில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்பியர் ஆகுது இந்த கூகுள் மை பிஸ்னஸ், இந்த ஃபேஸ்புக், இந்த ட்விட்டர் தான். ஸோ அங்கே கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படி வச்சு தான் இன்னொரு கஸ்டமர் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வராங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ் மார்க்கெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் வாங்கி அந்த ரிவ்யூஸை வந்து நல்லபடியாக வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். அடுத்து, லோக்கல் சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன், SEO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு ஏரியாவில் பண்ணுறீங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யாராவது உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணாங்கன்னா அது வந்து கூகுளில் காமன். இதான் லோக்கல் சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லோக்கல் சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெத்தட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கலாம், அந்த வெப்சைட்டில் வந்து ப்ராப்பர் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிளாகோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆர்டிகல்ஸ் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன ரிவ்யூ மார்க்கெட்டிங், அதே மாதிரி நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் வாங்கி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து நல்ல கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸை டாப்பில் காமிக்கும். ஸோ அப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்கும் போது உங்கள் பிஸ்னஸ் டாப்பில் காமிச்சுன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே உங்கள் பிஸ்னஸ் தான் வருவாங்க. ஸோ இந்த லோக்கல் SEO ஆப்டமைசேஷன் வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் 8 மார்க்கெட்டிங் டிப்ஸில். ஸோ நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 100% லோக்கல் SEO ஆப்டமைசேஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு SEO ஆப்டமைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய வீடியோ டுட்டோரியல் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து நிறைய பெய்ட் கன்சல்டன்ஸும் இருக்காங்க SEOக்காக. ஸோ அவங்கள நீங்கள் ஹையர் பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் தான் கேட்பாங்க இதுக்கெலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பே பண்ணி நீங்கள் உங்களோட ஷாப்புக்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கோ SEO ஆப்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து, சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்ட்லேயும் கரண்ட் ட்ரெண்ட்லேயும் சோசியல் மீடியா வந்து ரொம்ப மிக பெரிய ரோல் ஒன்று எடுத்திருக்கு. அது வந்து பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் லைஃப்லாம் இப்போ இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜஸ், ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டில் எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்ததால் இப்போ எது இருந்தாலும் அதை தான் நம்ம சர்ச் பண்ணுறோம், அதில் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டே டேரெக்டாக என்கேஜும் ஆகலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி அங்கே டிஸ்பிளேயும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ப்ராடக்ட்ஸ் விட்டுருக்கேன், நான் இந்த ஆஃபர்ஸ் விட்டுருக்கேன், நான் இந்த மாதிரி எங்களோட பிஸ்னஸ் இவ்வளோ சர்வீஸ் கொடுக்குது, உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும், இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் அட்ராக்ட் ஆகி உங்கள் பிஸ்னஸ் வருவாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம எல்லா சோஷியல் மீடியாவிலும் அக்கௌண்ட் வச்சுக்க முடியலனாலும் முக்கியமான சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அடுத்து யூடியூப்பில் ஒரு சேனல், இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்னும் நிறையவே பேருக்கு போய் ரீச் ஆகும்.
அடுத்து ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங்னா ஒரு பிஸ்னஸை சார்ந்து இன்னொரு பிஸ்னஸ் செயல்படுறது தான் ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு லேடிஸ் ட்ரெஸ் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கடையில் வர லேடிஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான சாரீஸ், சுடிதார், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. மென்ஸுக்கான ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கடைக்கு வர லேடிஸை வந்து ட்ரெஸ் எடுக்க வச்சதுக்கப்புறமா உங்கள் கூட கொலாபரேஷனில் இருக்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நீங்களே நடத்துகிற இன்னொரு கடை கூட இருக்கலாம், அந்த கடையில் வந்து மென்ஸ் வியர்ஸ் மட்டும் விற்பீங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மென்ஸ் வியர்ஸ்லாம் அங்கே நல்லா கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை அங்கே போய் வாங்குங்க, இல்லை நம்ம கடை பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் தருவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி உங்கள் கடைக்கு வந்த கஸ்டமரை நீங்கள் கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த கடைக்கு அனுப்பி அவங்க ப்ராடக்ட்ஸையும் வாங்க வைப்பீங்க. இதுதான் ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். இதே மாதிரி மென்ஸ் வியர்ஸ் வாங்க வந்த அங்கே லேடிஸ் வந்தாலும் சரி, ஜென்ஸ் வந்து மென்ஸ் வியர்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு கடை இருக்குது, அங்கே வந்து லேடிஸ் வியர்ஸ்லாம் நல்லா இருக்குது, பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்க. ஸோ இது பேர் தான் ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வச்சு இன்னொரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது தான் ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இது மூலயமா நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்கள் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து வெறும் சாரி பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த பிஸ்னஸும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மளிகை கடை இருக்குன்னா அவர் வந்து ஒரு அரிசி மண்டியை வந்து ரெஃபர் பண்ணலாம், ஒரு அரிசி மண்டியை வச்சிருக்கிறது உங்கள் மளிகை கடையை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வேற ஒரு ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸை சூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் டை அப் பண்ணி பண்ணுறது தான் ரெவலன்ஸ் மார்க்கெட்டிங். அடுத்து சோஷியல் மீடியா ப்ரமோஷன். சோஷியல் மீடியா ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா ப்ரமோஷன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ்வலாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக எங்கே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பேனர், இந்த மாதிரிலாம் வைப்போம். ஸோ இதை விட கம்பேரிட்டிவாக இந்த சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், ரெண்டாவது ரீச்சும் அதிகமாகவும், ப்ளஸ் நீங்கள் இது எப்போ வேணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து வியூ பண்ணாங்கன்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துக்கலாம். நம்ம சோஷியல் மீடியா ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன பட்ஜெட் தான், நீங்கள் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரமோஷனை. இது வந்து சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதாவது வெறும் 19 காசை போட்டு ப்ரமோஷன் பண்ணுற பதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரீச் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோஷியல் மீடியா ப்ரமோஷனை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா ப்ரமோஷனை பொறுத்தவரை சப்போஸ் உங்களால் பண்ண முடியலைன்னா சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு இந்த ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் சார்ஜை பே பண்ணி உங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரமோஷனை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணி உங்கள் பிஸ்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா ப்ரமோஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ரீட்டைல் பிஸ்னஸில். அடுத்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடைக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பிளேஸ்க்கோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதோட அந்த கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதை நம்ம நினைக்கவே கூடாது எப்போவுமே. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இல்லை மெயில் ஐடிஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு அவங்க கூட ரெகுலராக டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டின்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அவங்களுக்கு தேவையான சர்வீஸை இது பண்ணுறது, ரெகுலராக ஆஃபர்ஸ் கொடுக்கறது, தென் அவங்களுக்கு வந்து அவங்க பர்த்டேஸ் இல்லை அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை அவங்க பசங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரிலாம் வரும்போது உங்கள் சார்பில் இருந்து நீங்கள் ஒரு க்ரீட்டிங்ஸ் என்பதில் ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கறது, அது ஈவன் ஒரு 5 ரூபீஸ் ஒரு சாக்லேட்டாக கூட இருக்கலாம். பட் இது வந்து ஒரு கஸ்டமர் சைட் பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க அவங்க. ஸோ இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் மூலயமா அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் கடையில் இருக்கிற பொருள் இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பொருள் தேவையோ அவங்க வேறு எங்கேயுமே போகாமல் உங்கள் இடத்துக்கு மட்டும் தான் வருவாங்க. ஸோ இதுதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் மூலமா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆவாங்க. இப்போ வர ஒன் டைம் கஸ்டமர் ஃபியூச்சரில் வந்து ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டு ஸோ அவங்களுக்கு எப்போலாம் வேணும் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இது மூலமா உங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து இந்த டேர்ம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு, பட் இது ரொம்ப ஃபெமிலியர் தான். நம்ம யூஸ்வலாக யூடியூப்பில் பார்ப்போம் இந்த ரிவ்யூஸ் தரவங்க, ஃபுட் ரிவ்யூஸ் தரவங்க, தென் பிஸ்னஸோட ரிவ்யூஸ் தரவங்க, இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா நீங்கள் பெரிய செலிபிரிட்டியை தான் கூப்பிடணும், சினிமா ஆக்டர்ஸை கூப்பிடலாம், பெரிய செலவாக அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை கூட நீங்கள் கூப்பிடலாம். யூடியூப் சேனலை கூட கூப்பிட்டு என் கடையை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ தாப்பா, என்னோட கடையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு, உன்னோட சேனலில் போடு, இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது அவங்க வந்து சில பேர் வந்து ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க, சில பேர் பே சர்வீஸாக இருந்தால் கூட மினிமம் அமௌண்ட்டாக தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு யூடியூபோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கவரை பிடிச்சி
அவர்கிட்ட உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அவங்ககிட்ட பேசி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ஒருத்தர் உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசும்போது அது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ப்ளஸ் உங்கள் பிஸ்னஸை பற்றின ட்ரஸ்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற யூடியூபே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ஃபுட் ரிவ்யூஸ் தான் தராங்க. ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஃபுட் ரிவ்யூஸ் கொடுத்த கண்டென்ட்டுக்கும் ப்ளஸ் அவங்க சொன்ன அந்த ஆஹா ஓஹோன்ற டேஸ்ட் விஷயத்துக்குமே அடுத்த வாட்டி இந்த லொக்கேஷன் நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பிடிச்சி உங்கள் பிஸ்னஸுக்கு ரிலேட்டடான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டரை பிடிச்சி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் பண்ண வச்சு உங்கள் ரீட்டைல் பிஸ்னஸை இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணலாம். அடுத்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆர் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங்னா இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன். அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டியில் வந்து நல்லாவும் இருக்குது, ப்ளஸ் ரேட்டில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த கடைக்கு போனேன், எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இந்த ட்ரெஸ் இவ்வளோ தான் ரேட்டு, இந்த இடத்துல வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ப்ளஸ் ரேட்டும் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் உங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது அங்கே போங்க அப்படின்னு நான் சொல்லும் போது என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸ்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது அடுத்த வாட்டி அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ட்ரெஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொன்ன கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆர் வேர்ட் ஆஃப் மவுத். நீங்கள் உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிளில் போய் சொல்லி இந்த மாதிரி இவங்க நல்லா பண்ணாங்கப்பா, நீ போய் எடு, உங்ககிட்ட இந்த பிஸ்னஸ் பண்ணியில் இந்த சர்வீஸ் எடு, உனக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது 100% உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆர் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இதான் நான் சொன்ன 8 பிரில்லியன்ட் மார்க்கெட்டிங் டிப்ஸ் டு க்ரோ யோர் ரீட்டைல் பிஸ்னஸ். இந்த 8 மார்க்கெட்டிங் டிப்ஸை வந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 8 மார்க்கெட்டிங் டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டிங்க்கு வந்து உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறோம். அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களோட இதுவை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த டாப்பிக்கில் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.